வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சாதனையாளன். கதைக்குள்ள போலாமா? அந்த பெரிய அரங்கில் கூடியிருந்த அனைத்து பெரிய பிரமுகர்களுக்கு மத்தியில் முன்வரிசையில் எளிமையோடு அமர்ந்திருந்த ஜமுனாவிற்கு கூச்சமும் சங்கோஜமும் நிறைந்திருந்தது. பெரிய பெரிய மனிதர்கள் மேடையில் வீற்றிருக்க மைக்கில் மிக உயர்வாக யாரையோ புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தார் ஒருவர். அவரது பேச்சை அனைவரும் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்க ஜமுனாவின் கண்களில் மட்டும் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இதை அருகில் இருந்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் சுரேந்தர். இந்த ஆண்டு சாதனையாளர் விருது பெறும் இளம் ஆராய்ச்சியாளர் நமது பிரபு தனபால் என்று மேடையில் பேசிய அவர் உரத்து கூற கைத்தட்டல் வானை பிளந்தது. ஜமுனாவும் உற்சாகத்தோடு கைகளை தட்டி கொண்டிருக்க சுரேந்தரும் பெருமையோடு கையை தட்டி கொண்டிருந்தார். கம்பீர நடையுடன் மேடைக்கு வந்து நின்ற அந்த இளைஞன் தனது தாயை பார்த்து வணங்கினான். அவள் அருகில் இருந்த சுரேந்தரையும் வணங்கினான். அனைவரும் ஜமுனாவை அப்பொழுது திரும்பி பார்க்க அவளுக்கு மேலும் கூச்சம் அதிகமாகியது. இருந்தாலும் தனது மகனை பெருமையோடு பார்த்து கொண்டு இங்கிருந்தே அவனுக்கு திருஷ்டி கழித்து மகிழ்ந்தாள். அந்த இளைஞன் லேசாக புன்னகை செய்துவிட்டு விருதை வாங்க இரண்டொரு வார்த்தைகள் அவனை பேச வற்புறுத்தினர் அனைவரும். அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் புரிந்து போன ஜமுனா தனது மகன் எப்பொழுது தன் அருகில் வருவான் என்று காத்து கொண்டிருக்க ஒரு வழியாக அனைத்து முடிந்து பிரபு அவள் அருகில் வந்து ஆசி பெற்றான். அவனை வாரி எடுத்து உச்சி முகந்த ஜமுனா, என் கண்ணு, நீ 100 ஆயுசு நல்லா இருக்கணும்ப்பா. என் மனசு இப்பதான் குளிர்ந்திருக்கு. இந்த சந்தோஷமான நேரத்துல நீ சாதிச்சதை பார்க்க உங்க அப்பா இல்லை. அதனால என்ன, அவர் இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காரு. உன்னை இப்ப பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு என்று கண்களை துடைத்து கொண்டாள். ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான் என்றார் சுரேந்தர். பிரபு அவர் கால்களில் விழுந்து வணங்க, இது போல இன்னும் பல விருதுகளை நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும். அப்ப நான் கிளம்புறேன் கண்ணு என்று அவர்களிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார் சுரேந்தர். தன்னிடம் இருந்த விருதை தனது தாயிடம் கொடுத்த பிரபு அவளை அணைத்து கொண்டான். அம்மா, அப்பா இல்லை என்ற ஏக்கம் எனக்கு இப்ப இல்லம்மா. ஏன்னா உங்க கண்ணிலேயே நான் அப்பாவையும் பார்க்கறேன். சரி வாங்க போலாம் என்று அவளை அணைத்தபடி அழைத்து கொண்டு காரில் ஏறினான். தங்கம், இப்ப நம்ம எங்க போறோம் கண்ணு? வேற எங்கம்மா, நம்ம ஊருக்கு தான். ராசா, இம்புட்டு தூரம் வந்திருக்கோம். உங்க பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பார்த்துட்டு போலாமே கண்ணு. பிரபுவின் முகம் மாறியது. அம்மா, அது என்று தயங்கினான். இதோ பாரு, உங்க அப்பா இருந்திருந்தா இந்நேரத்துல உங்க பெரியப்பாவை கூப்பிடாம இருந்திருப்பாரா? சொல்லு. நானும் உனக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஆனா நீதான் பிடிவாதமா அவங்கள கூப்பிடல. என்ன காரணம்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேன்ற. என்னையும் அங்க போக கூடாதுன்னு சொல்ற. ஏன் ராசா, ஏன் இப்படி பண்ற? இப்படி தங்கமான பையன்னு எல்லாரும் புகழும்போது ராசா இப்படி நடந்துக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 1000 தான் இருந்தாலும் உங்க பெரியப்பா தானே இந்த வீட்டுக்கு பெரியவர். அவர் இல்லைன்னா நீ இந்த சென்னைக்கு வந்திருப்பியா? இம்புட்டு படிச்சிருக்க முடியுமா? சொல்லு. அவர் உங்க அப்பாக்கு மட்டும் அண்ணன் இல்லை, எனக்கும் அண்ணன் போலதான். நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்துதான் ஆகணும். ராசா, நன்றி மறக்கிறது தப்புப்பா. அவங்க எதனா தப்பா பேசியிருந்தா அதை எதையும் மனசுல வச்சுக்காத கண்ணு என்று தனது மகனை ஊற்று பார்த்தாள். அம்மா, என்ன பேசியிருந்தா பரவாயில்ல, ஆனா என்று பிரபு பதட்டத்தோடு தனது தாயை பார்க்க, இதோ பாரு, இப்ப நீ பெரியப்பா வீட்டுக்கு வண்டியை விடு, இல்ல நான் ஊருக்கு வரமாட்டேன் பாத்துக்க என்று அடமாக கூறிய தனது தாயை பார்த்து என்ன சொல்வது என்று புரியாமல் விழித்த பிரபு, சரிம்மா, ஒன்று செய்வோம். நீங்க ரூம்ல இருங்க, நான் போய் முதல்ல பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் பார்த்துட்டு வரேன், அப்புறம் நாம போகலாம் என்று அமைதியாக கூறினான். சரி, அப்படியே செய். ஆனா பாரு, போயிட்டு வந்து அவங்க ஊர்ல இல்ல அது இதுன்னு எந்த சாக்கம் சொல்லக்கூடாது, சரியா என்று சிறு குழந்தையை போல் கள்ளம் கபடம் இல்லாமல் கூறும் தனது தாயை பார்த்து சிரித்த பிரபு, சரிம்மா என்று தலையை ஆட்டினான். 1 மணி நேரத்தில் தனது தாயை 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் எடுத்திருந்த ரூமில் விட்டுவிட்டு மீண்டும் ஆவடிக்கு காரை எடுத்து கொண்டு புறப்பட்டான் பிரபு. அவன் மனது பழைய நினைவுகளில் மூழ்கியது. தான் சென்னைக்கு முதலாக வர காரணமான அந்த நாள் அவன் நினைவுகளில் அலைமோதி கொண்டிருந்தது. அப்பா, அப்பா, பெரியம்மாவும் பெரியப்பாவும் வந்துட்டு இருக்காங்கப்பா என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்த தனது மகனை பார்த்து பதட்டத்துடன் படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டார் தனபால். உள்ளே கிச்சனில் இருந்த ஜமுனா கடகடவென வெளியே வந்தாள். நிஜமாவா சொல்ற?
என்று தனது மகனை உற்று பார்த்தாள். அந்த பார்வையில் 1000 உணர்வுகள் இருந்தது. அதை உணர்ந்த தனபால், என்ன ஜமுனா, அவங்களுக்கு காப்பி தண்ணி வைக்க கூட பால் இல்லையேன்னு யோசிக்கிறியா என்றார் விரக்தியான குரலில். தனது மனதை அப்படியே சரியாக படிக்கும் தனது கணவரை பரிதாபத்தோடு பார்த்த ஜமுனா மேலும் அவரை நோகடிக்க விரும்பாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பால் என்ன, தோ பக்கத்து வீட்டுல நம்ம பார்வதி கிட்ட கேட்டா கொடுக்க போறா, நான் அதுக்கு சொல்லல என்று அவள் தடுமாறி கொண்டு கூறிக்கொண்டிருக்க, என்னப்பா தனபாலு எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார் பரமசிவம். அவர் பின்னால் பட்டு சேலையும் கழுத்தில் நகையும் என்ன பளபளப்பாக ஜொலித்து கொண்டு வந்தாள் ராஜேஸ்வரி. தனது அண்ணனை பார்த்த தனபாலின் முகம் பொலிந்தது. அண்ணே வாண்ண, அண்ணி வாங்க, அண்ணி எப்படி இருக்கீங்க, எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலையா என்று வெளியே எட்டி பார்த்தார். இதற்குள் ஜமுனா அவர்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க, வாமா எப்படி இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவள் கொடுத்த தண்ணீரை வாங்கி கொண்டார் பரமசிவம். நாங்க நல்லா இருக்கோம் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க, ஏங்கா பசங்களை கூட்டிட்டு வந்திருக்க கூடாது என்றாள் ஜமுனா. ஆமா, நீயும் அதையே கேக்குறியே, நாங்க எங்க அக்கா நாத்தனார் கல்யாணத்துக்கு வந்தோம், தோ இருக்காரே உங்க மாமா, அப்படியே போய் என் தம்பியை பார்த்துட்டு போலான்னு ஒரே நச்சரிப்பு. இந்த ஊருக்கு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது, ஒரு பஸ்ஸும் இல்ல ஒன்னும் இல்ல, அதுக்கே 1 மணி நேரம் நிக்க வேண்டியதா போயிடுச்சு. இந்த லட்சணத்துல பிள்ளைங்களை எங்க கூட்டியாந்து அவதிப்பட சொல்றியா என்று நீட்டி முழக்கினாள். ஏன் நின்ன, உட்கார வேண்டியது தானே என்று பரமசிவம் அவளை பார்க்க, இவ்வளோ விலை போட்டு வாங்கின பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அந்த மண்ணுலையும் அழுக்கலையும் உட்கார சொல்றீங்களா, நீங்க தான் பட்டிக்காடு, எங்கன்னா அங்க உட்காந்துடுவீங்க. நீ அப்படியே ஃபாரின்ல படிச்சவதான் என்று பரமசிவம் கேலியாக கூற ஜமுனாவிற்கு தர்ம சங்கடமாகியது. அவள் அமைதியாக தனபாலை பார்க்க அவர் கண்ணால் ஏதோ ஜாடை கூறினார். சரிங்க என்று தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள். ராஜி கோபத்தோடு தனது கணவரை முறைத்து கொண்டிருக்க அதை ஒன்றும் கவனியாத பரமசிவம், ஏய் சின்ன பையலே வாடா, நான் உன்னை அங்க பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே பார்த்தேன், கடையில ஏதாச்சும் வாங்கி தரலான்னு வாடான்னு கூப்பிட்டா நீ பாட்டுக்கு ஓடியாந்துட்ட, கிட்ட வாடா ஏ ராசா என்று தனது தந்தையின் பின்னால் சென்று நின்று கொண்டிருந்த பிரபுவை அழைத்து வாரி அணைத்து கொண்டு கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸை அவனிடம் கொடுத்தார் பரமசிவம். அவர் அணைப்பில் நெழுந்து போன பிரபு, பெரியப்பா அண்ணாவையும் அக்காவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்றான். கூட்டிட்டு வரேன் கண்ணு. ஆமா நீ எப்படி இருக்க, நல்லா படிக்கிறியா, சின்ன வயசுல நல்லா படிப்பியே, இப்போ அதே போலதானே படிக்கிற, இல்ல உங்க அண்ணா போல ஊரை சுத்திட்டு திரியிறியா என்றார். ஆமா, என்ன என் பிள்ளையும் கரிச்சு கொட்டலனா உங்களுக்கு பொழுது போகாதே, உங்க ஆளுங்க எதிர்க்க எங்களை மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கணுமா என்று அவர் இடித்தாள் ராஜி. அனி ஏன் நீ அப்படி பேசுறீங்க, நீங்க வேற நாங்க வேறையா, நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ அப்ப இருந்து நான் உங்களை என் பெத்த தாயாட்டும் தானே பாக்குறேன், நாம எல்லாரும் ஒண்ணு தானே என்றார் தனபால் அமைதியாக. அவ கிடக்கறா விடுடா. ஆமா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனே, என்னடா என்ன ஆச்சு, ஆளே ரொம்ப டல்லா இருக்கியே, வேலைக்கும் போறதில்லைன்னு சொல்றாங்க, செலவுக்கு என்னடா பண்ற என்று கவலையோடு தனது தம்பியை பார்த்தார் பரமசிவம். இதற்குள் ஜமுனா தோட்டத்து கதவின் வழியே சென்று பக்கத்து வீட்டு பார்வதியிடம் இருந்து ஒரு டம்ளர் பாலை வாங்கி வந்து கடகடவென காப்பியை கலந்து கொண்டு வந்து இருவருக்கும் கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட பரமசிவம், அட ஏம்மா காப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு, நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம், பரவாயில்ல மாமா நீங்க பேசிட்டே இருங்க, நான் சமைச்சிடுறேன் என்றாள். என்னது இப்பதான் சமைக்கவே போறியா, அது சரி, இப்பவே மணி 12 ஆகுது, நீ எப்ப அந்த அடுப்புல ஊதி ஊதி சமைக்கிறது நாங்க வந்து சாப்பிடுறது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்க கிளம்புறோம், போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுப்போம் என்றாள் ராஜி. அக்கா அதெல்லாம் எதுக்கு, நான் 10 நிமிஷத்துல சமைச்சிடுவேன் என்று ஜமுனா பதற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என்னத்தை பெருசா சமைச்சிட போற, இங்க என்ன இருக்கு சமைக்க என்று அவள் மேலும் கூறுவதற்குள், ஏய் பேசாம இரு என்று தனது மனைவியை முறைத்த பரமசிவம், அம்மாடி நீ செய்யுமா போ, நாங்க சாப்பிட்டே போறோம் என்றார். சரிமாமா என்று கடகடவன உள்ளே ஓடினாள் ஜமுனா. தோ பாருமா ஜமுனா, அவ சொல்றன்றதுக்காக அவசர அவசரமா செய்யாத, நிதானமாவே செய், நாங்க சாயங்காலம் தான் போக போறோம் என்று சிரித்தார் பரமசிவம்.
சரி மாமா என்று உள்ளிருந்து குரல் கொடுத்தாள் ஜமுனா. தனபாலின் முகம் வாடியது. பாவம், காலையில காப்பிக்கே பாலுக்காக பக்கத்து வீட்டுல போய் கெஞ்சிருப்பா. இப்ப சாப்பாட்டுக்கு அரிசி வேற கொஞ்சம்தான் இருக்கு, பருப்பு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. காய்கறியாவது தோட்டத்துல இருந்து எடுத்துப்பா. மத்ததுக்கு என்ன பண்ணுவா? உடம்பு முடியாம கிடக்கேன். இல்லைன்னா நானே எழுந்து போய் எதனா கடனுக்காவது வாங்கிட்டு வருவேன். என்ன பண்ண போறாளோ என்று கவலையோடு மனதில் குழம்பி கொண்டிருந்த தனபாலை, என்னடா தம்பி, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருக்கிற என்றார் பரமசிவம். பட்டனை யோசனையில் இருந்து வெளிவந்த தனபால், அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளா என்னவோ உடம்பெல்லாம் ஒரே சோர்வா இருக்கு, காய்ச்சல் வேற விட்டு விட்டு வருது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை என்றார் மெதுவாக. என்னடா உடம்பு வலிக்கா இப்படி நாராய் அழைச்சி இருக்க? நீ வேலைக்கு போகாம எப்பவும் இப்படி வீட்டுல இருந்ததே நான் பார்த்ததில்லையே. மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் புயலே அடிச்சாலும் நீ மில்லுக்கு லீவ் போட மாட்ட. இதுல ஓவர் டைம் வேற பண்ற ஆளு. நீ இப்படி லீவை போட்டு ஒரு மாசமா வீட்டுல இருக்கன்னா என்னால நம்ப முடியல. அப்போ உனக்கு உடம்புக்கு ஏதோ பெருசா பிரச்சனை இருக்குன்னு தோணுது. இதோ பாரு, பேசாம என் கூட வா, நான் உன்னை சென்னையில நல்ல ஆஸ்பத்திரியில காட்டுறேன் என்றார். இதற்குள் ராஜி அவரை இடித்தாள். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது ஒன்றும் இல்லை, சாதாரண உடம்பு வலிதான். ஜமுனா அப்பப்ப கஷாயம் வச்சு கொடுக்குறா, அது குடிச்சதும் கொஞ்சம் தெம்பா இருக்குது. இன்னும் 2 நாள்ல எழுந்து வேலைக்கு போயிடுவேன். ஆமா, நீ வேலைக்கு போய் எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல. பேசாம என் கூடவே அங்க சென்னைக்கு வாடா, ஒரு கடையை வச்சு கொடுக்குறேன், வியாபாரம் பண்ணி பொழைச்சிப்பன்னு சொன்னா கேட்காம இந்த ஊர்லயே உட்காந்து கிடக்குற. இங்க என்ன வசதி இருக்கு என்று சலித்து கொண்டார். எங்களுக்கு என்னென்ன வசதி எல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் பழகிடுச்சு. ஏதோ இந்த புள்ள படிச்சு தலையெடுத்துட்டானா அது போதும் எனக்கு. அப்புறம் அக்கடான்னு கிடப்பேன். புள்ள நல்லா படிக்கிறான். இப்போ கூட கிளாஸ்லேயே இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான். அடுத்த வருஷம் 10வது பரீட்சை எழுத போறான். குழந்தை தினமும் இம்புட்டு தூரம் அந்த சைக்கிளை மிதிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள சோர்ந்து போயிடுறான். வந்து அவனால சரியா படிக்க முடியல. அதனால தான் இந்த வருஷம் நாங்களும் அங்கேயே டவுன் பக்கமா போயிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அதுக்குள்ள என் உடம்பு இப்படி ஆகுது என்று மூச்சு வாங்க கூறிய தனது தம்பியை பரிதாபமாக பார்த்த பரமசிவம், இதோ பாரு தனபாலு, நீ ஒன்னும் கவலைப்படாத. குழந்தை நல்லா படிக்கிற புள்ள, எனக்கு தெரியும். நீதான் அடமா நான் சொல்றத கேட்க மாட்டேன்ற. இந்த புள்ள படிப்பையும் உன் வீம்பால கெடுத்துடாத. பேசாம இவனை இப்பவே என் கூட அனுப்பு. நான் அங்க நம்ம சேகர் படிக்கிற பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து விடுறேன். வீடும் அங்க பக்கம்தான். இவன் ரொம்ப ஒன்றும் அலைய வேண்டியது இருக்காது. புள்ள இன்னும் நல்லா படிப்பான் பாரு. நீயும் இங்க நிம்மதியா உடம்ப பார்த்துக்கிட்டு பொறுமையா வேலைக்கு போவ என்றார். தனபால் ராஜின் முகத்தை பார்த்தார். அதில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தது. அண்ணே, எதுக்கு அண்ணே உனக்கு சிரமம் என்று அவர் தயங்க, ஏய் என்னடா, நான் உன் அண்ணன், அதை ஞாபகம் வச்சுக்க. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் வயிறு எப்படி கலங்குதுன்னு என் இடத்துல நீ இருந்து பார்த்தாதான் தெரியும். நான் எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சிட்டு இருக்கேன். உன்னை இப்பவே கையோட கூட்டிட்டு போயிடுவேன். ஆனா என்ன பண்றது, என் சூழ்நிலையும் ஒன்னும் சொல்லிக்கிறா போல இல்லை. இங்க உடம்பு வலியோடு இருக்கிற நீ அப்புறம் மன வலியோடையும் அவசப்படணுமேன்னு யோசிக்கிறேன் என்று ராஜியை முறைத்து பார்த்தார். அண்ணே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எங்க புள்ளை எங்க கூடவே இருந்துட்டு போகட்டும். எங்களால உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அப்ப அவ ஏன் புள்ள இல்லையாடா என்று கத்தினார் பரமசிவம். மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்க கோவப்படாதீங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்ல போக எப்படியோ பேசிட்டாரு. நீங்களும் 2 பிள்ளைங்களை வச்சிட்டு இருக்கீங்க. சென்னையில் இருக்கிற செலவுலாம் என்ன ஏதுன்னு எங்களுக்கும் தெரியும் என்றாள் ஜமுனா அமைதியாக. அவள் பேச்சை கேட்டு அமைதியாகினார் பரமசிவம். அம்மாடி, செலவு எங்க தான் இல்லை சொல்லு. இங்க நீங்க மட்டும் என்ன அப்படியே பணத்தை மிச்சப்படுத்தி சேர்த்து வச்சுக்கிட்டா இருக்கீங்க? எங்க இருந்தாலும் அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்காக நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசியா இல்லாம இருந்தா அப்புறம் என்ன சொந்தம் பந்தம்? நீங்க பேசாம இருங்க, நான் என் மகன்கிட்டயே கேக்குறேன். ஏ ராசா, இந்த பெரியப்பன் கூட வரியாடா? சொல்லு, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன், உன் இஷ்ட போல படிக்க வைக்கிறேன். ஆமா, நீ என்ன படிக்கணும்னு விரும்புற? பெரியப்பா, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்க போறேன். அப்துல் கலாம் போல பெரிய சயின்டிஸ்ட் ஆக போறேன் என்றான் பிரபு உற்சாகமாக. ஆமா,
என்று முகத்தை திருப்பினாள் ராஜி. பரமசிவத்திற்கு பெருமை பிடிபடவில்லை. பாத்தியாடா என் சிங்கக்குட்டிய, இப்படி ஒரு அறிவாளியான புள்ளிய பெற்றிருக்க, அதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும் என்று தனபாலை பார்த்து கூறிய பரமசிவம், ஏ ராசா, நீ பேசாம என் கூட வந்துடு, இப்பவே கிளம்பு, நான் உன் விருப்பப்படி படிக்க வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, உன் அண்ணன் கூட மட்டும் சேர்ந்துடாத என்று அவனை அணைத்து கொண்டார். பிரபு உற்சாகத்தோடு தனது தாயையும் தந்தையும் பார்க்க அவர்கள் முகத்தில் சந்தோஷத்தோடு சிறிது சங்கடமும் தெரிந்தது. அன்று மதியமே பிரபுவுடன் சென்று அவனது பள்ளியில் டிசியை வாங்கி வந்த பரமசிவம் ஜமுனாவிடம் கூறி அவனது துணிகளை எடுத்து பெட்டியில் அடுக்க சொன்னார். ஜமுனா தயக்கத்தோடு அனைத்தும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாலும் தனது மகனின் எதிர்காலம் இனி நல்லதாகவே இருக்க போகிறது என்ற சந்தோஷத்தில் பூரித்திருந்தாள். அன்று இரவு தனது மகனுக்கு பக்குவங்கள் கூறிய தனபாலும் ஜமுனாவும் கண்ணீரோடு அவனை வழி அனுப்பினர். தனது தாய் தந்தையை பிரிய மனமின்றி சென்ற பிரபு தனது லட்சிய பாதையில் தான் சாதிக்கப் போவதை எண்ணி அமைதியாக இருந்தான். மறுநாள் காலை சென்னைக்கு வந்து சேர்ந்த மூவரையும் பார்த்த சேகருக்கு முகத்தில் எரிச்சல் குமுறியது. ஏமா, நேத்தே வரேன்னு சொல்லிட்டு இப்படி காலையில வந்து நிக்கிறீங்களே, நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டாமா? இந்த இந்திரா வேற காலையில் எழுந்து பாலா வாங்கிட்டு வாடா, மோரா வாங்கிட்டு வாடா உயிரை வாங்குறா. ஊருக்கு போனீங்களே, வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சுட்டு போக கூடாது என்று எரிந்து விழுந்தான். நான் என்னடா பண்ணட்டும், போனமா வந்தமான்னு இருந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கலாம். உங்க அப்பா தான் இருக்காரு, ஒரு பரோபகாரி என்று அவரை முறைத்து விட்டு கையில் இருந்த பேக்கை சோஃபாவில் விசிறி அடித்து விட்டு உள்ளே சென்றாள் ராஜி. ஆமா, ஆரம்பிச்சிட்டியா உன் பல்லவிய? அதுதான் நைட்டுலாம் என்கிட்ட பஸ்ல தூங்க விடாம உயிரை வாங்கினியே, திரும்பவும் என்ன என்று சட்டையை கழட்டி கொண்டு சோஃபாவில் அமர்ந்த பரமசிவம். பிரபு திருவென விழித்து கொண்டு நிற்க உள்ளிருந்து வேலைக்கு கிளம்பி வெளியே வந்தாள் இந்திரா. அப்பா வாங்கப்பா, இப்பதான் வந்தீங்களா? ஏய் பிரபு, வாடா, எப்படி இருக்கிற என்று அவனை அணைத்து கொண்டாள். பிரபுவிற்கு சற்று தெம்பு வந்தது போலிருந்தது. அக்கா, நான் நல்லா இருக்கிறேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க என்றான். நான் நல்லா இருக்கிறேன் செல்லம். பாத்தியாடா குரங்கு, என்னை எப்படி வாய் நிறைய அக்கான்னு கூப்பிடுறான். உன்னை விட சின்ன பையன், ஆனா நீ என்ன ஒரு நாளாவது அக்கான்னு கூப்பிட்டு இருப்பியா? என்னவோ நீதான் பேரு வச்சது போல. ஏ இந்திரா, வாடி பொடின்னு எல்லாம் அம்மாவை சொல்லணும், செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காங்க என்று பேகை எடுத்து கொண்டாள். சேகர் பிரபுவை முறைத்து கொண்டு நின்றான். என்னம்மா, வேலைக்கு கிளம்பிட்டியா என்றார் பரமசிவம். ஆமாப்பா, கிளம்பிட்டேன், சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், டிஃபன் கூட ரெடி, நீங்க குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஆமா, என்னப்பா பிரபுவை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சித்தப்பா சித்திலாம் எப்படி இருக்காங்க என்றாள். என்னத்தம்மா சொல்றது, அவன் உடம்புல எலும்பு தவிர வேற ஒன்னும் இல்லை என்று கண்களை துடைத்து கொண்டார் பரமசிவம். அப்படியா? என்னப்பா, சித்தப்பாக்கு என்ன உடம்புக்கு? அதுதான் தெரியலம்மா, கேட்டா ஒன்னும் இல்ல, சாதாரண காய்ச்சல் அது இதுன்னு சொல்றான். ஏதோ இப்பதான் பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு எடுத்திருக்கானா. பாவம், ஒரு மாசத்துக்கு மேல வேலைக்கு போகாம ஒன்னும் அங்க சரியில்லை, கூப்பிட்டாலும் வரமாட்டான். அவனை வலுக்கட்டாயமா கூப்பிடவும் முடியல என்று உள்ளே எட்டி பார்த்தார். ஆமா என்பது போல் அமைதியாக தலையாட்டினாள் இந்திரா. அதுதாம்மா, புள்ளையாவது நாம கூட்டிட்டு வந்துடலான்னு கூட்டிட்டு வந்துட்டேன் என்றார். நல்ல வேலை பண்ணீங்கப்பா, பேசாம இவனை சேகர் படிக்கிற ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுடுவோம். இவன் நல்லா படிக்கிற பையன், படிச்சுப்பான். என்னடா பிரபு என்று அவன் தலையை ஆசையாக தடவினாள். சரிக்கா என்றான் பிரபு உற்சாகமாக. ஆமா, நீ உங்க அப்பா போலவே பேசு என்று உள்ளிருந்து உடைகளை மாற்றிக்கொண்டு வந்த ராஜி தனது மகளை முறைத்து கொண்டு நின்றாள். என்னம்மா, என்ன நான் பேசிட்டேன்? நியாயமா பார்க்கணும்னா நாம சித்தப்பா கூட்டிட்டு வந்து நாமளே எல்லாம் பார்க்கணும் என்று எழுந்து கொண்டாள் இந்திரா. ஆமா பார்க்கணும், உங்க அப்பா ஒரு கலெக்டரு, நீ அப்படியே சப் கலெக்டர் பாரு. உங்க அப்பா அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரே வேலையில 20 வருஷமா குப்பைய கொட்டுறாரு. இவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் இவரை விட பெரிய ஆபீசர் ஆயிட்டாங்க. சரி, கைய கீயாது அப்படி இப்படி நீட்டி சூத்தகமா படிச்சுக்கிறாரா? அதுவும் இல்ல. நீயும் உங்க அப்பனுக்கு ஒத்தாசை செய்ய போறேன்னு +2 படிப்பை நிறுத்திட்டு தையல் வேலை கத்திட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிற. ஆமா, பின்ன தினமும் எங்க அப்பா உயிரை நீங்க வாங்குறத என்னால பார்க்க முடியல. பாவம், உங்களுக்கு பயந்துகிட்டு அவர் கடனை உடனே வாங்கி இந்த சென்னையில வீட்டை வாங்கிட்டாரு. அந்த கடன் அடைக்க அவர் படுற அவஸ்தை ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க பண்ற அட்டகாசத்தை சகிக்க முடியாம தான்
காலேஜில் இடம் கிடைச்சும் போகாம வேலைக்கு போயிட்டு கரஸ்பான்ஸ்ல டிகிரி படிக்கிறேன். ஆமா படிக்கிற என்று அவள் கூறுவதற்குள், ஆமாண்டி படிக்கிறாதான். என் பொண்ணு அவளே உழைச்சி எனக்கும் உதவிக்கிட்டு அவளும் படிக்கிறா. பாவம், நான் மட்டும் பேச்சை கேட்டு இந்த வீட்டை வாங்கி கடனாளி ஆகாம இருந்திருந்தா அவளை இன்னும் நல்லா படிக்க வச்சிருப்பேன். தோ உன் பிள்ளைய படிக்க வைக்கிற பாரு தண்டத்துக்கு. 10வதுலயே 2 வருஷம் கோட்டடிச்சான். இப்ப 1000கணக்கில் செலவு பண்ணி +1 சேர்த்திருக்கோம். இதுல என்ன லட்சணமோ? அதெல்லாம் நான் நல்லா தான் படிக்கிறேன். படிக்கிற, நீ படிக்கிற லட்சணம் தெரியுதே. சரிப்பா, நான் கிளம்புறேன். பிரபு, இதெல்லாம் இங்க நடக்கிற கூத்துதான். இத பார்த்து நீ பயப்படாத. நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல சேர்க்க ஏற்பாடு பண்றேன். நீ நல்லா படி என்று கூறிவிட்டு வேலைக்கு புறப்பட்டாள் இந்திரா. அவள் சென்றதும், ஏய் புள்ளைக்கு உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடை போடு. பாவம், நைட்டு நீ பண்ண இம்சையில அவன் சரியா கூட சாப்பிடல. பிரபு, போப்பா, போய் பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். ஏய் சேகரு, உன் ரூம்லயே அவனையும் தங்க வச்சுக்க என்று எழுந்து உள்ளே சென்றார் பரமசிவம். பிரபு அமைதியாக சேகரை பார்க்க, என்னடா அப்படி பாக்குற? என் ரூம்ல நீ கீழே தான் படுக்கணும். கட்டில்ல காலை கீழே வச்ச காலை உடைச்சிடுவேன் பாத்துக்க என்றான் சேகர். கட்டில் ஒண்ணு கேக்குதா இந்த பயலுக்கு? அங்க அப்படியே உங்க அப்பன் கட்டிலு மெத்த ஏசுன்னு சகல வசதியும் செஞ்சு வச்சிருக்கான் பாரு. எப்ப இடிஞ்சு விழுமோன்னு இருக்கிற ஒரு ஓலை கொட்டா, 4-5 தகர டப்பா கிடக்குதுடா அவங்க வீட்டுல என்று கிண்டலாக சிரித்தாள் ராஜி. சேகரும் அவளுடன் சேர்ந்து கொண்டு சிரிக்க பிரபுவின் முகம் வாடியது. அவன் மனக்கண்ணில் தனது தாயின் முகம் ஒரு முறை வந்து சென்றது. அம்மா பாவம், இந்நேரம் என்ன பண்ணுவாங்க? என்ன நினைச்சுக்கிட்டு சாப்பாடு கூட சரியா சாப்பிட மாட்டாங்க. அப்பாக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரியல என்று அவன் யோசித்து கொண்டு அமைதியாக நிற்க, என்னடா அப்படி இடிச்ச புளியாட்டம் நிக்கிற? இதோ பாரு, இங்க சும்மாலாம் உட்காந்து சாப்பிடலான்னு மனக்கொட்டை கட்டாத. இங்கெல்லாம் வேலை செஞ்சாதான் சோறு போடுவேன். இதோ பாரு, பின்னாடி அங்க கிணறு தெரியுது பாரு, அங்க போய் தினமும் தண்ணி எடுத்து ஊத்தணும். அப்புறம் அந்த இடத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவணும். தினமும் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீதான் இனிமே கழுவி சுத்தமா பாத்துக்கணும் என்று ராஜி கூறி கொண்டிருக்க, அம்மா முக்கியமா கடைக்கு போகணும்னு சொல்லுங்க என்றான் சேகர். ஆமா, இனிமேலும் என் புள்ள போக மாட்டான், நீதான் போகணும், அப்பதான் சோறு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். என்னடா பாக்கற, வா உள்ள என்று அவன் தோள்களை பிடித்து தரத்தரவனை இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் சேகர். அறையை சுற்றி ஒரே குப்பையும் காகித துண்டுகளும் இறைந்து கிடந்தது. டேபிளில் ஏதேதோ ஆங்கில புத்தகங்கள் இருக்க, அதன் அட்டையில் பெண்களின் ஆபாச போட்டோக்கள். இதை பார்த்த பிரபுவின் மனது திக்கென்றானது. அண்ணா, என்னன்னா இந்த மாதிரி புத்தகம்லாம் இங்க இருக்கு என்று பதறிக்கொண்டு சேகரை பார்த்தான். அவன் தலையில் ஒரு குட்டு வைத்த சேகர், ஏய் பாரு, இதெல்லாம் கண்டுக்காம நீ பாட்டுக்கும் வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்க பாக்குறதெல்லாம் போய் அப்பா கிட்ட சொல்றேன் அக்கா கிட்ட சொல்றேன்னு வத்தி வச்ச, அவங்க போனதை உனக்கு தர்ம அடிதான் பாத்துக்க என்று அந்த புத்தகங்களை எடுத்து தனது மரபீரோவில் அவசரமாக வைத்தான். அந்த பரபரப்பில் அதிலிருந்து ஒரு சிகரெட் பெட்டி தொப்பென கீழே விழுந்தது. அதை அதிர்ந்து பார்த்த பிரபுவை முறைத்த சேகர், என்ன அப்படி பாக்குற என்று தலை ஆட்டினான். ஒன்னும் இல்ல அண்ணா என்று பின்னால் நகர்ந்து கொண்டான் பிரபு. அப்படிதான், போய் என் யூனிஃபார்ம் வெளியில இருக்க எடுத்துட்டு வா என்று கட்டிலில் அமர்ந்தான். பிரபுவிற்கு தலைகிர் என சுற்றியது. மறுநாள் இந்திராவும் பரமசிவமும் பிரபுவை பள்ளியில் சேர்த்துவிட பிரபு நன்றியோடு அவர்களை வணங்கினான். அன்றிலிருந்து அவன் நன்கு படித்து வர பள்ளியில் நல்ல பெயரும் பெற்றான். அவனது புத்திசாலித்தனத்திற்கு ஆசிரியர்கள் வியந்து போக அவனது அறிவியல் வாத்தியார் சுரேந்தர் அவனுக்கு மிகவும் ஊக்கமளித்துக் கொண்டிருந்தார். அறிவியல் பாடத்தில் அவன் காட்டும் ஈடுபாடை பார்த்து அவர் மிகவும் புரித்து கொண்டிருந்தார். அவனது பெருமைகளை பள்ளியில் இருக்கும் மற்ற பிள்ளைகளுக்கு அவர் கூறிக்கொண்டிருக்க 11ஆம் வகுப்பில் இருந்த சேகருக்கு அவன் மீது பொறாமை அதிகமாகியது. இதனால் வீட்டில் தனது தாயிடம் கூறி அவனை மேலும் வேலைகள் கொடுத்து படிக்க விடாமல் செய்து கொண்டு இருந்தான். இதுதான் சாக்கு என்று ராஜியும் இந்திரா பரமசிவம் வீட்டில் இல்லாத போது அவனுக்கு சாப்பாடு கூட சரியாக வைக்காமல் அவனை வறுத்தெடுத்து கொண்டிருக்க, தனது லட்சியத்திற்காகவும் தனது தாய் தந்தையின் நிலைமையை எண்ணியும் பிரபு அனைத்தையும் பொறுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் வேலை செய்வதை எப்பொழுதாவது பார்த்து விட்டால் இந்திராவும் பரமசிவமும் அவளிடம் சண்டைக்கு சென்று கொண்டிருந்தனர்.
இதனால் ராஜி அவர்கள் சென்றதும் மேலும் பிரபுவை வாட்டி வதைப்பதுண்டு. இதற்கு பயந்தே அக்காவும் பெரியப்பாவும் தன்னை எது கேட்டாலும் வாயை திறக்காமல் அமைதியாக அனைத்தையும் சகித்து கொண்டு படித்து முன்னேறி கொண்டிருந்தான் பிரபு. அவன் தினமும் வாடி வதங்கி பள்ளிக்கு வருவதை பார்த்த சுரேந்தர் அவனது நிலைமையை தெரிந்து கொண்டு அவரே தினமும் அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து மாலையில் வீட்டிற்கு அனுப்பாமல் அவருடனேயே வைத்து படிக்க வைத்து கொண்டிருந்தார். அந்த ஆண்டு பள்ளியில் முதல் மாணவனாக தெரிய பிரபுவை அனைவரும் பாராட்ட சுரேந்தருக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. பிரபு, நான் எதிர்பார்த்தது போல நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்க. உன் ஆசை போல சயின்ஸ் குரூப் எடுத்துக்க, நல்லா படி. +2லையும் இதே போல மார்க் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, உன் ஆசை போல நீ ஐஐடியில் சேரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும். சார், நான் அதுக்கு கிளாஸுக்கு போகணும். அதுக்கு நிறைய செலவாகும். எங்க பெரியப்பா எங்க பெரியம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு என்னை படிக்க வைக்கிறாரு. அவர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதே பெரிய விஷயம். இதுல நான் புரியுது பிரபு, அதுக்காகலாம் நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நானே உனக்கு கோச்சிங் கொடுக்குறேன், நீ படி, அது போதும். கண்டிப்பா உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உனக்கு ஐஐடியில் சீட்டு கிடைக்கும். நீ உன் விருப்பம் போல ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு பெரிய சயின்டிஸ்ட் ஆகத்தான் போற என்றார். பிரபுவின் முகத்தில் உற்சாகம் தெரிந்தது. அப்படியா சார், ரொம்ப நன்றி. இந்த சந்தோஷமான செய்திய எங்க பெரியப்பா கிட்ட சொல்ல போறேன். இதை கேட்டு அவர் சந்தோஷப்படுவாரு. அப்புறம் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறேன் என்றான் துள்ளி குதித்து கொண்டு. கண்டிப்பா நீ ஊருக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வா என்றார் சுரேந்தர். சரி சார் என்று கடகடவன வீட்டிற்கு சென்ற பிரபு உள்ளே ஏதோ சத்தம் கேட்டு அமைதியாக நின்றான். இப்ப என்னடி பண்ண சொல்ற? என் தம்பி இப்படி திடீர்னு போயிட்டான்னு நானே நொந்து போய் இருக்கிறேன். இந்த நேரத்துல கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிற என்று குரல் கம்ம கூறினார் பரமசிவம். இதை கேட்டு பிரபுவிற்கு தலை கிர்ரென சுற்றியது. ஆமா, அதுதான் அவன் நோய் வந்து போயிட்டானே, அப்புறம் என்ன? கேன்சர் வந்தா பொழைப்பாங்களா? அதுவும் முத்தி போனதுக்கு அப்புறம். இதோ பாருங்க, இனிமேல அந்த ஜமுனா அங்க தனியா இருக்க முடியாது. அதனால இந்த பையனையும் கொண்டு போய் அங்கேயே தள்ளிடுங்க. வேலைக்கு எங்கேயாவது போய் அவனே அவங்க ஆத்தால பார்த்துப்பான். நமக்கு ஒரு தொல்லை விட்டுது. இதை விட்டுட்டு அங்க போய் அவளை பார்த்து இழிச்சுக்கிட்டு எதனா எடக்கு பண்ணீங்க பாருங்க என்றாள் ராஜி பல்லை கடித்து கொண்டு. பரமசிவம் தலையில் அடித்து கொண்டார். அம்மா, என்ன சொல்றீங்க? அவன் 10வதுல எவ்வளவு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா? அவனை கொண்டு போய் வேலைக்கு விடுறதா? அவனுக்கு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அவன் கண்டிப்பா ஆவான். அதனால அவன் இங்கதான் படிக்கணும். நான் நேத்து அவங்க சார பார்த்தேன். அவரும் என்கிட்ட அவனை எப்படியாவது படிக்க வைங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு தெரியுமா என்றாள் இந்திரா. கேட்டுப்பாரு, அவருக்கு என்ன? அவரை கொடுக்க சொல்லு நோட்ட. தோ இப்படி வளர்ந்து நிக்கிற, நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண வேண்டாமா? உன் தம்பியை படிக்க வைக்க வேண்டாமா? அவன் படிக்கிற லட்சணம், இனிமேல அவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட் என்றாள். அவனும் அதே தான் சொல்றான். இனிமேலும் அவன் படிக்க போறது இல்லையா? பின்ன என்ன பண்ண போறானா? அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ பிஸ்னஸ் பண்ண போறானா. அதுக்கு பணம் கேட்கறான். பேசாம அவனை படிக்க வைக்கிற காசுல பணத்தை கொடுத்துட்டா அவன் பொழைச்சிப்பான். என் பிள்ளைக்கு படிப்பு தான் வரலையே தவிர பெரிய புத்திசாலி தெரியுமா என்றாள். அட கடவுளே, உங்களை திருத்த முடியாது. சரி, அதெல்லாம் போகட்டும், இப்ப கிளம்புங்க, நம்ம போகணும் என்றாள் இந்திரா. பரமசிவம் தலையில் கையை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். ஏய், என்ன நீ என்னவோ அப்படியே ரொம்ப பண்ற, அம்மாக்கு தெரியாதா என்றான் சேகர். நீ வாய மூடு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க பிரபு கண்களில் நீர் வடிய உள்ளே வந்தான். அவனை பார்த்து பரமசிவம் ஓடி வந்து அணைத்து கொண்டு கதறி அழுதார். 10 நாட்கள் அணைத்து முடிந்து வந்திருந்த சொந்தங்கள் கிளம்பி செல்ல பரமசிவம் தனது மகனை அணைத்தபடி அழுது கொண்டிருந்த ஜமுனாவின் அருகில் வந்தார். என்னம்மா, நீ எப்படி அழுதுட்டு இருந்தா? குழந்தைக்கு யார் ஆறுதல் சொல்றது என்றார். கண்களை முந்தானையால் துடைத்து கொண்டிருந்தாள் ஜமுனா. நான் அப்பவே சொன்னேன், என் கூட வாடா, அங்க ஆஸ்பத்திரியில பார்க்கலான்னு. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி உள்ளேயே வியாதியை வளர்த்துக்கிட்டு இப்படி உங்களை அம்போனே விட்டுட்டு போயிட்டான் என்று கண்களை துடைத்து கொண்டார். மாமா, அவருக்கு கேன்சர் என்றது எங்களுக்கு எப்போவோ தெரியும் என்றாள் ஜமுனா. அனைவரும் அவளை உற்று பார்த்தனர். என்னம்மா சொல்ற என்று அலறினார் பரமசிவம். ஆமா மாமா,
அவருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கும் போதே டாக்டருங்க சந்தேகப்பட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. அப்பதான் அவருக்கு கேன்சர்னு தெரிஞ்சுது. அது ஏம்மா அப்பவே சொல்லல? அவரு தான் மாமா சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு. இனிமே நான் பொழைக்க மாட்டேன், அதனால எதுக்கு அண்ணங்கிட்ட போய் வீணா அவருக்கு தொல்லை கொடுக்கறது? அதுவும் இல்லாம குழந்தை எனக்கு இப்படி ஒரு வியாதின்னு தெரிஞ்சா படிப்பை நிறுத்திட்டு வந்துடுவான். அவன் நல்லா படிக்கணும், அவன் ஆசை போல பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும். அதனால யார்கிட்டயும் எதுவும் சொல்லாதன்னு சொல்லிட்டாரு என்று மீண்டும் அழ ஆரம்பித்தாள். பிரபு தனது தாயை கட்டி கொண்டான். சரிம்மா, போனதெல்லாம் போகட்டும். இனிமேலுமாவது நான் சொல்றதை கேளு. நீயும் என் கூட வந்துடு. அங்க பிரபுக்கு கூட கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் என்றார். இல்ல மாமா, நான் இங்க இருந்துக்கிறேன். அவர் வேலை பார்த்த மில்லிலேயே எனக்கு வேலை போட்டு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. நான் வேலைக்கு போய் என்னால முடிஞ்சத என் பிரபு படிப்புக்கு கொடுக்கறேன். அவன் அங்கேயே நல்லா படிக்கட்டும் என்றாள். சரிம்மா, உன் இஷ்டம். நான் வந்து உன்னை அப்பப்ப பார்த்துக்கிறேன். பிரபுவும் லீவ்ல வருவான் என்று பரமசிவம் வெளியே செல்ல அனைவரும் அவர் பின்னால் சென்றனர். பிரபுவை வாரி அணைத்த ஜமுனா, கண்ணு, அம்மா உன் கூட வரலையேன்னு உனக்கு கோவமா ராசா என்றாள். இல்லம்மா, நீங்களே வரன்னாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லியிருப்பேன் என்றான் பிரபு கதறிக்கொண்டு. அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் ஜமுனா. சரி கண்ணு, பார்த்து பத்திரமா இருத்துக்க. நான் உனக்கு பணம் அனுப்புறேன். நீ நல்லா படி. உங்க அப்பா ஆசைப்படி நீ ஜெயிக்கணும். உன் லட்சியத்துல ஜெயிக்கணும். அது ஒண்ணுதான் இன்னையிலிருந்து உன் லட்சியமா இருக்கணும். மத்த எதை பத்தியும் நீ கவலைப்படாத. ஒரு லட்சியத்தை அடையணும்னா பல முள்பாதைய நீ கடந்துதான் ஆகணும் என்றாள் ஜமுனா. அந்த வார்த்தைகளை அவள் பொதுப்படையாக கூறினாலும் பிரபுவை பொறுத்தவரை அது உண்மையாகவிருந்தது. 3 மாதங்கள் உருண்டோடியது. ஊருக்கு சென்று வந்ததிலிருந்து ராஜி பரமசிவத்திடம் ஏதோ சாக்கு வைத்துக் கொண்டு சண்டை போட்டு கொண்டிருந்தாள். பிரபுவை இங்கு இருக்கக்கூடாது என்று அவள் பிடிவாதமாக கூறிக்கொண்டும் ஜமுனாவை அவர் சென்று பார்க்க கூடாது என்றும் கூறிக்கொண்டிருக்க பரமசிவம் அதை ஒன்றும் காதில் போட்டு கொள்ளாமல் ஜமுனாவை மாதம் ஒரு முறை சென்று பார்த்து கொண்டிருந்தார். அன்று தனது தாயை பார்க்க ஊருக்கு சென்றிருந்த தனது பெரியப்பாவை பார்த்து தனது தாயை பற்றி விசாரிக்க பிரபு பள்ளியில் இருந்து ஆவலாக வர உள்ளே தனது பெரியம்மா பேசிய பேச்சுக்களை கேட்டு கலங்கி நின்றான். உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சாது திறந்தா அந்த சிறுக்கிய போய் அடிக்கடி பாப்பீங்க. அவ என்ன உங்க பொண்டாட்டியா, இல்ல அவளை 2ஆம் தரமா கட்டி கூட்டிட்டு வந்துடலான்னு பாக்குறீங்களா என்றாள். ஏய் சே, வாய மூடு, பல்ல உடைச்சிடுவான் பாரு. யார பார்த்து என்ன பேசுற? அவ என் தங்கச்சி போல. தங்கச்சி போல. அவளை பார்த்து நீங்க இழிக்கிறதும் அவ உங்களை பாக்குற பார்வையும் எனக்கு தெரியாது நான் நினைக்கிறீங்க. புருஷன் இருக்கும் போதே அந்த கூத்துனா இப்ப அவளுக்கு புருஷன் இல்ல, இன்னும் வசதி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கு தானே இந்த பையல கூட நான் சொல்ல சொல்ல கேட்காம இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க. இதே சாக்கா வச்சு 2 பேரும் சந்திச்சு கொஞ்சத்துக்கு என்றாள் ராஜி ஆவேசமாக. பிரபு காதில் கையை வைத்து கொண்டான். அவன் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருகியது. அவன் தேம்பிக் கொண்டே உள்ளே வருவதை பார்த்த பரமசிவம், ஏ ராசா, நீ எப்படா வந்த என்று அலறினார். பெரியப்பா, போதும் பெரியப்பா, போதும். நான் என் லட்சியத்துல ஜெயிக்க எங்க அம்மா அங்க போராடிட்டு இருக்காங்க. எங்க அப்பா இறந்த சோகத்தை கூட அவங்க மறந்துட்டு எனக்காக வாழறாங்க. அந்த தெய்வத்தை கிட்ட இருந்து பாத்துக்க முடியாம நான் படிப்புக்காக இங்க இருக்கேன். ஆனா எங்க அம்மாவை பெரியம்மா இப்படி கேவலமா பேசுனதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்க போறது இல்ல. அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு வேண்டாம் என்று கதறினான். ஏய் என்னடா, அப்பனே உங்க அப்பா ஆசையை நிறைவேற்ற போறது இல்லையா? இந்த ராட்சசி பேச்சை கேட்டு உன் லட்சியத்தை கைவிட போறியா? உங்க அம்மாவை காலம் பூரா அழவைக்க போறியா என்று அவனை பிடித்து உலுக்கினார். பெரியப்பா, இல்ல பெரியப்பா, நான் போறேன் என்று அவன் மேலும் அழ. சரிடா, இப்ப என்ன? நான் ஜமுனாவை போய் இனிமேலும் பார்க்க மாட்டேன். உன் படிப்பு முடியற வரைக்கும் அவளும் இங்க வர வேண்டாம். நீ மட்டும் போய் அப்பப்ப பார்த்துட்டு வா, அது போதும். ஆனா நீ படிடா என்றார் பரமசிவம் அழுது கொண்டு. உங்க 2 பேருக்கும் இவன் தூதா என்று சேகர் அங்கு வர, ஏய் என்ன சொன்ன என்று அவன் சட்டியை பிடித்து ஆவேசமாக அடிக்க சென்றான் பிரபு. ஏய், ஏன் புள்ளியவே அடிக்க போறியா என்று ராஜி அவனை அடிக்க கை ஓங்கினாள். பரமசிவம் அவள் கைகளை பிடித்து தள்ளிவிட்டு, போதும் பிரபு, போதும். இனிமேல் நீங்க இருக்காத, போயிடு போயிடு. இது வீடு இல்ல,
இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மனுஷங்க இல்ல. ஒரு காலே ராட்சசி. இவளுக்கு உண்மையான அன்பு பாசம்லாம் என்னன்றது தெரியவே தெரியாது. அவ கண்ணுல நீங்க பட வேண்டாம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. போப்பா, இனிமேலும் எங்க முகத்திலேயே முழிக்காத. இது என்னோட வேண்டுகோள் என்று பிரபுவை பிடித்து தள்ளிவிட்டு ஓவென கதறினார். பிரபு ஆடி போய் வெளியே செல்ல ஒன்றும் புரியாமல் ரோட்டில் நடந்து கொண்டிருந்த அவனை சுரேந்தர் தனது வீட்டிற்கு அழைத்து சென்று ஆறுதல் கூறி அவனை தன் சொந்த செலவிலேயே படிக்க வைத்தார். தனது தாயின் கனவையும் தனது லட்சியத்தையும் வெறியாக மனதில் ஏற்றிய பிரபு நன்கு படித்து +2 நல்ல மதிப்பெண்களுடன் தேர IITயிலும் இடம் கிடைத்து ஏரோநாட்டிக்கல் படித்து முடித்து ஏரோஸ்பேஸ் படிப்பிலும் முதல் மாணவனாக தேறினான். பிறகு டாக்டரேட் முடித்து சயின்டிஸ்டாக இஸ்ரோவிலும் பணியில் அமர அவனது சாதனைகளை உலகமே பார்த்து வியக்க ஆரம்பித்தது. தனது தாயின் விருப்பப்படி தனது தந்தை வாழ்ந்த அந்த வீட்டை சொந்தமாக வாங்கி அங்கே பெரிய மாளிகையை கட்டினான். ஜமுனா தனது கணவர் வாழ்ந்த ஊரை விட்டு வர மறுக்க அவ்வப்போது தனது தாயை சென்று பார்த்து கொண்டிருந்தான். நடந்த எதையும் தனது தாயிடம் கூறி அவளை வேதனைப்படுத்தாமல் இருந்த பிரபுவிடம் ஜமுனா பரமசிவத்தையும் ராஜியையும் பார்க்க வேண்டும் என்று கூறும் பொழுதெல்லாம் ஏதோ காரணம் கூறி அவளை அங்கு அழைத்து செல்லாமல் இருந்தான். இம்முறை அவன் விருது பெறுவதை பார்க்க வந்த ஜமுனா பிடிவாதமாக பரமசிவத்தையும் அவர் குடும்பத்தையும் பார்க்க செல்ல வேண்டும் என்று கூற வேறு வழியின்றி புறப்பட்டான். ஆனாலும் அவன் மனதில் அந்த பழைய ரணங்கள் இன்னும் ஆறாமல் இருந்தது. கார் பட்டென நிற்க அதிலிருந்து இறங்கிய பிரபு வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். யாருங்க நீங்க? இங்க யார பார்க்கணும் என்று கூறிக்கொண்டு அங்கு வந்தாள் ஒரு பெண். இங்க பரமசிவம் ராஜின்னு என்று அவன் கூறியதும் அந்த பெண்ணின் முகம் மாறியது. ஓ, அதுங்களா? அவங்க இங்க இல்ல, காலிலிருந்து எங்கேயோ போயிடுச்சுங்க. அநேகமா அந்த கோவில தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, போய் பாருங்க என்று உள்ளே செல்ல திரும்பினாள். நீங்க யாரு? அவங்களுக்கு நீங்க சொந்தம்மா என்றான் பிரபு தயக்கத்தோடு. அதுங்க தான் என் மாமனாரு மாமியார் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று பட்டன கதவை சாத்தி கொண்டாள். பிரபு ஒன்றும் புரியாமல் கடகடவென அங்கிருந்த கோவிலை நோக்கி சென்றான். கோவிலின் உள்ளே அவ்வளவாக கூட்டம் இல்லை. அவர்களை தேடிக்கொண்டு சுற்றி பார்த்து கொண்டிருந்த பிரபுவிற்கு அந்த காட்சி கண்களில் பட்டது. அதை பார்த்து அவன் பதறி போனான். ராஜி மண்டபத்தில் படுத்து கொண்டிருக்க அவள் அருகில் பரமசிவம் மண்டபத்தின் தூணில் சாய்ந்து கொண்டு அமர்ந்திருந்தார். அங்கே வரும் இரண்டொருவர் அவர்கள் அருகில் தாங்கள் கொண்டு வந்த பழத்தை வைத்துவிட்டு சென்று கொண்டிருந்தனர். இதை பார்த்து பதறிக்கொண்டு அவர்கள் அருகில் ஓடினான் பிரபு. அவனை நிமிர்ந்து பார்த்தார் பரமசிவம். தம்பி, நீங்க என்றவர் தடுமாறி கொண்டு எழுந்து கொள்ள ராஜியும் எழுந்து அமர்ந்தாள். பெரியப்பா, என்ன தெரியல, நான் தான் பிரபு என்றவர் கைகளை பிடித்து கொண்டான். பிரபு, ஏ ராசா, நீயா நீயா என் தங்கம் என்றவன் தொழில் சாய்ந்து கதறினார் பரமசிவம். ராஜி தேம்பி அழ ஆரம்பித்தாள். பெரியப்பா, என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பெரியம்மா, என்ன பெரியம்மா, ஏன் அழறீங்க என்றான் பதட்டத்தோடு. ஆமாப்பா, நான் அழ வேண்டியவத்தான். உன்னை நான் அழ வச்சனே, நான் அழ வேண்டியவத்தான். உங்க அம்மாவை, அந்த பத்தினிய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினனே, அந்த பாவம் என்ன சும்மா விடுமா? அதுதான் அழறேன் என்று மீண்டும் கதறினாள். பெரியப்பா, என்ன இது? எல்லாம் நாங்க பண்ண பாவம்தான்ப்பா. ஆமா கண்ணு, நான் பெத்தனே ஒரு புள்ள, அவன் எங்களை படாத பாடுபடுத்திட்டான். என்ன சொல்றீங்க பெரியப்பா? ஆமாப்பா, நீ போனதும் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன்னு ஒரே தொல்லை பண்ணி இருந்த காசையெல்லாம் புடுங்கிக்கிட்டான். ஏதோ செல்போன் கடையான், அதை வச்சான். இதோ இவ்வளோ அவன் கூட சேர்ந்தா பாடுனா. அதுல வர்ற காசை எங்க கண்ணுல கூட விற்க மாட்டான். சரி போகட்டுன்னு பெத்த கடனுக்கு நான் பேசாம இருந்துட்டேன். அங்கே வேலைக்கு வந்த பொண்ண காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு நாள் நின்னான். கூட பிறந்தவ கல்யாண வயசு தாண்டி நிக்கிறா, அவளை கரை சேர்க்காம நீ இப்படி பண்றியேடான்னு கேட்டதுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டான். சரி, இனிமே அவனை எதிர்பார்க்கறது தப்புன்னு அங்க இங்க கடனை வாங்கி நம்ம இந்திரா கல்யாணத்தை முடிச்சேன். நல்ல இடம்தான், மாப்பிள்ளை திருச்சியில சொந்தமா தொழில் பண்றாரு. அவ வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடுச்சுன்னு நிம்மதியா இருந்தேன். ஆனா அவ கல்யாணத்துக்கு வாங்கின கடன் கழுத்தை நெரிச்சுது. இந்த பையனும் ஒன்னும் உதவல. அப்பதான் இத்தனை வருஷம் நான் செய்யாத தப்ப செஞ்சேன். என்ன பெரியப்பா செஞ்சீங்க?
ஆபீஸ்ல ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க லஞ்சம் வாங்கினேன். அதை யாரோ செல்போன்ல வீடியோ எடுத்து மேலதிகாரிக்கு அனுப்பிட்டாங்க. உடனே விசாரணை வந்தது. அப்ப என் கூட வேலை பார்த்த மத்தவங்க அவங்க பண்ண தப்பெல்லாம் என் மேல போடவே என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னு புரியாம வீட்டையாவது வச்சு கடனை அடைக்கலான்னு முடிவு பண்ணேன். ஆனா அன்னைக்குதான் அந்த சேகர் பையன் வீட்டெல்லாம் வைக்க விட மாட்டேன், இது என்னோடதுன்னு என்ன என்று கலங்கினார். என்னாச்சு பெரியப்பா என்று அவரை பிடித்து கொண்டான் பிரபு. அடிச்சிட்டாம்பா என்றாள் ராஜி. பிரபு அதிர்ந்து போனான். ஆமா கண்ணு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப நொந்துட்டேன். அப்புறம் எப்படியோ வந்த ஆபீஸ் பணத்தை வச்சு கடன் அடைச்சிட்டு அமைதியா இருந்துட்டேன். என் மனசு ரொம்ப நொறுங்கி போயிடுச்சு. வீட்டில் இருந்தா வருமானம் இல்லாம சாப்பிட்றோன்னு எங்க மருமக திட்டுறா. அதுதான் காலையில எழுந்தா அப்படி இங்க வந்து உக்காந்துடுவோம். எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு இங்க வர்றவங்க இதோ இந்த மாதிரி பழத்தை கொடுத்துட்டு போவாங்க. கோவில்ல பிரசாதம் கொடுப்பாரு குருக்கள், அதை வாங்கி சாப்பிட்டுப்போம் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தனர். என்ன பெரியப்பா இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னை வந்து பார்க்கணும்னு கூட உங்களுக்கு தோணல இல்ல? எப்படி கண்ணு வர்றது? அன்னைக்கு இவ பேச்சை தாங்க முடியாம நான் உன்னை வீட்டை விட்டு துரத்தனே. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உன்னை வந்து பாப்பேன்? என் தங்கச்சிய போல பார்த்த ஜமுனாவ இவ தரக்குறைவா பேசினதும் நானே துடிச்சிட்டனே. இதை கேட்டு அவ எப்படி துடிச்சிருப்பா? இனிமே நான் எந்த முகத்தோட அவளை பாப்பேன் என்று கதறினார். இதெல்லாம் அம்மாக்கு தெரியாது பெரியப்பா என்றான் பிரபு அமைதியாக. என்ன கண்ணு சொல்ற என்று அவனை உற்று பார்த்தனர் இருவரும். ஆமா பெரியப்பா, அம்மா உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களை பெரியம்மா தப்பா பேசினது அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த நிமிஷமே உயிரை விட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் எதையும் சொல்லல. இப்ப கூட அம்மா இங்கதான் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாம் பெரியப்பா, நான் இன்னைக்கு தெரியும் கண்ணு, நீ சாதனையாளர் விருது வாங்கினது எல்லாம் நாங்க டிவியில பார்த்தோம். நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆனது, நீ சாதனை படிக்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனா நேர்ல வந்து அதை பார்த்து சந்தோஷப்படத்தான் எங்களுக்கு கொடுத்து வைக்கல. பெத்தா உன்னை போல ஒரு பிள்ளைய பெக்கணும். அந்த விஷயத்துல என் தம்பி எப்பவும் கொடுத்து வச்சவன் தான். ஆனா நானு என்று கண்கள் கலங்கினார். பெரியப்பா, நீங்களும் எனக்கு அப்பா அம்மா தான். நான் உங்களை அப்படிதான் பாக்குறேன் என்றான் பிரபு. என் தங்கம் என்று அவனை வாரி அணைத்தாள் ராஜி. அன்னைக்கு இந்த தங்கத்தையா நான் தூக்கி போட்டுட்டேன். கடவுளே! கண்ணு, நீ படிப்புல வேலையில மட்டும் சாதனை படிக்கல, உன் உயர்ந்த குணத்தாலையும் அன்பாலையும் சாதனை படிச்சிருக்க. நீ ஒரு சாதனையாளன் என்று அவனை இருக்க அணைத்து கொண்டாள். பெரியம்மா, இதோ பாருங்க, இனிமே நீங்க அழவே கூடாது. இனிமே நீங்களும் எங்க கூட தான் இருக்கணும். அப்பா வாழ்ந்த இடத்துல நான் பெரிய வீடு கட்டியிருக்கேன். அங்க அம்மா தான் இருக்காங்க. அவங்க கூட நீங்களும் இருக்கணும். அப்பதான் அம்மாக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப உங்களை அவங்க பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? தெரியும்பா, அவ மனசு எங்களுக்கு தெரியும் என்றனர் இருவரும். இருவரையும் அணைத்தபடி அழைத்து கொண்டு புறப்பட்டான் பிரபு. பெரிய மனக்குறையிடம் வந்த அவனுக்கு இப்பொழுது மனதில் உற்சாகம் பொங்கியது. அவனை பெருமையோடு பார்த்து கொண்டு காரில் ஏறி அமர்ந்தனர் இருவரும். இத்துடன் சாதனையாளன் கதை முற்றம். உங்களுக்கு யாருன்னு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.